அருமையானவர்களை, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். எரேமியா 32:27 பாருங்களேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆண்டவர் கேட்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாரு, எப்பா என்னால செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கா? நீ சொல்லி பாருப்பா. உனக்கு குறைவு இருக்கா? அதை நிறைவாக்க என்னால முடியும். வியாதி இருக்கா? சுகமாக்க என்னால முடியும். குடும்ப பிரச்சனையா? உனக்கு அற்புதத்தை செய்ய என்னால முடியும். அப்ப இந்த தேவன் எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்கிறவர். என்ன சொல்ல போனா புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தினாங்களா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், எதெல்லாம் நல்லா இல்லையோ, எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கோ, எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்கோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் நன்மையாக முடிய பண்ணுவேன், எல்லாவற்றையும் நன்மையாக செய்வேன். ஒருவேளை இன்னைக்கு பார்க்கறதுக்கு தோல்வி மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு இயேசு சொல்றாரு அது ஜெயமாய் மாறும். அப்ப என்னாலே செய்ய முடியாத காரியம் உண்டோ? அவர் எவ்வளவு போல்டா அதை கேட்கிறாரு பாருங்க. நீ என் இருதயத்தை புரிந்துக்கப்பா, நீ என் புள்ள, உனக்கு என் இருதயம் தெரியணும், என்னால எல்லாமே செய்ய முடியும்ன்றது நீ புரிஞ்சாதான் உன் வாழ்க்கையில அந்த அற்புதத்தை அனுபவிக்க முடியும், இல்லையா? அப்ப கர்த்தரால எல்லாமே செய்ய முடியும் என்பதை நம்ம புரிஞ்சு விசுவாசித்து வாழ்ந்தாதான் அவரால் என்ன செய்ய முடியும்ன்றதை நம்ம அனுபவிக்க முடியும், இல்லைங்களா? அப்ப நீங்க நான் சொல்றேன், ஆண்டவரால எல்லாம் முடியும். அந்த பிரச்சனையை பற்றி நீங்க இனிமேல் கவலைப்படாதீங்க. விட்டு சென்றவர்களை குறித்து நீங்க இனிமேல் கலங்காதீங்க. அவரால் செய்ய முடியும், அவர் செய்வார். அவர் உங்களுக்கு நல்ல காரியத்தை செய்வார், உங்களுக்காக கிரியை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார். இது தேவன் கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், இன்று ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.